அதிமுகவின் அனைத்து பொறுப்புகளிலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்டிருக்கிறார். செங்கோட்டையன் அடுத்து என்ன செய்ய போகிறார்? இன்னொரு தர்ம யுத்தத்தை தொடங்க போகிறாரா அப்படின்ற கேள்விகள் ஏற்பட்டிருக்கு. அதிமுக தொடர்பான செய்திகளை, கட்சி தொடர்பான செய்திகளை கடந்த 2016 பார்த்துட்டு இருக்கோம். என்ன நடந்தது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த நிகழ்வுகளுடைய முதல் தொடக்கம் அப்படின்றது, அதாவது சமீபத்திய ஆண்டுகளில் நேற்று நம்ம பார்த்தது செங்கோட்டையனுடைய அதிருப்தி குரல். அதற்கு முன்பாக என்ன ஏற்பட்டதுன்னா 2016க்கு போனோம். 2016 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மரணமடைகிறார். 6ஆம் தேதி அவருக்கு இறுதியஞ்சலி செய்யப்பட்டது. அப்போது இருந்து இந்த பிரச்சனை ஒவ்வொன்றாக தொடர்கிறது. அதுக்கப்புறமா திரு ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்கிறார். ஓபிஎஸ் பதவியேற்ற பிறகு கொஞ்ச நாள் அவர் முதலமைச்சராக இருக்கிறார். திடீர்னு அவர் ஒரு போர்க்கொடி தூக்குகிறார். பிப்ரவரி மாதம் ஓபிஎஸ் தர்மயுத்தம் அப்படின்னு பிப்ரவரி 7ஆம் தேதி மெரினாவில் அமர்ந்தார். மெரினாவில் அவர் அமர்ந்த பிறகு என்னிடம் இந்த பதவி கட்டாயமாக எழுதி வாங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி 2-3 கோரிக்கைகளை முன்வைத்தார். அம்மாவுடைய மரணத்துக்கு நீதி விசாரணை வேணும், ஒரு குடும்பத்தினுடைய பிடியில் கட்சி போயிடக்கூடாது, தொண்டர்களுடைய எண்ணம் இதுதான் அப்படின்லாம் 2-3 கோரிக்கைகளை அவர் முன்வைத்தார். அப்போது 2 அணிகளாக, ஓபிஎஸ் அணி, சசிகலா அணி அப்படின்னு 2 அணிகளுக்கு எம்எல்ஏக்கள் மாறி மாறி சென்று கொண்டிருந்தார்கள். 11 எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ்ஐ சேர்த்து அவரோடு சென்றார்கள். இதிலிருந்து இவர்களை தக்க வைப்பதற்காக கூவத்தூருக்கு எம்எல்ஏக்கள் படையெடுத்தார்கள். கூவத்தூருக்குள்ள இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்ல சிலர் ஏறி குதித்தெல்லாம் ஓபிஎஸோடு இணைந்தார்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சராக இருந்த மஃபாய் பாண்டியராஜன் உள்ளிட்டவங்கலாம் அதில் இருந்தாங்க. கூவத்தூரில் இந்த காட்சிகள் எல்லாம் 1 வாரங்கள் அரங்கேறியது. அதிமுகவுடைய முக்கிய புள்ளிகள் மட்டும் போக வர இருக்க உள்ள அங்கே இருந்த எம்எல்ஏக்கெல்லாம் 120க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் அங்கே தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள், தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தார்கள். இப்போ நம்பர் கிடைக்குமா கிடைக்காதா? சசிகலா அவர்கள் அவரை முதலமைச்சராக சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செஞ்சிருந்தாங்க. அதை கவர்னர் ஏற்றுக்கொள்ளாமல் அவர் மகாராஷ்டிராவுக்கு சென்று விட்டார். கவர்னர் வருவார் அப்படின்னு காத்திருந்தார்கள். கவர்னர் வரவில்லை. இதற்கிடையில் இங்கே ஆட்டம் தொடங்கிவிட்டது. எம்எல்ஏக்கள் அங்கு போவதும் இங்கு போவதும் அப்படின்னு காட்சிகள் மாறிக்கொண்டே இருந்தது. இந்த ஒரு சூழல்ல தான் தீர்ப்பு வந்தது. சொத்து வழக்கில் தீர்ப்பில் சசிகலா அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் தண்டனையை உறுதி செய்தது 4 ஆண்டுகள் அப்படின்னு. அதன் அடிப்படையில் அவர் சிறை செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. சிறை செல்வதற்கு முன்பாக கூவத்தூரில் அவர் பேசினார். அடுத்து இந்த ஆட்சியினுடைய முதலமைச்சராக இபிஎஸ்ஐ தேர்வு செய்தார்கள். அதற்கு முன்பாக கை காட்டப்பட்டவர் சசிகலாவுடைய முதல் தேர்வாக இருந்தவர் கட்சியினுடைய சீனியர் அப்படின்ற அடிப்படையில் செங்கோட்டையன் அப்படின்னு சொல்லப்படுகிறது.